ஹாய் காய்ஸ், நாம் இந்த வீடியோவில் கிராம ஊராட்சி செயலாளருக்கு பல வழக்கு நீதிமன்றத்தில் இருக்குன்னு சொல்லியிருந்தோம். அதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே 3-4 வழக்கு பார்த்தீங்கன்னா பார்த்துட்டோம். ஸோ இந்த வழக்கு பார்த்தீங்கன்னா 7/1/2026 தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. மொத்தம் பார்த்தீங்கன்னா 24 பக்கம் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அத்தனையும் நம்ம படிக்கும் போதே பார்த்தீங்கன்னா தலை சுற்ற வைக்குது. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா 24 பக்கம் இருக்குது. இந்த கேஸ் பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் யாரும் போடாத பார்த்தீங்கன்னா அந்த கேஸ் போட்டிருக்காங்க. அதே மாதிரி நீங்க பார்த்தீங்கன்னா கமெண்ட்ல கேட்டீங்க, அந்த கேள்விதான் பார்த்தீங்கன்னா இவங்க நீதிமன்றம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா கொண்டு போய் சேர்த்திருக்காங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா எண்ட் வரைக்கும் பாருங்க. அப்பதான் நீங்க என்ன கமெண்ட்ல கேட்டீங்க, அது என்ன நீதிமன்றத்துக்கு போய்க்குது, எப்படி தீர்ப்பு வந்துக்குதுன்னு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். இது மாதிரி பல வழக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் நிலுவையில் இருக்கு. என்ன காரணமும் தெரியல. ஆனா பார்த்தீங்கன்னா இந்த ஊராட்சி செயலாளர் நேர்காணலுக்கு பார்த்தீங்கன்னா நிறுத்தி வச்சிருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா பல வழக்கு நமக்கு தெரியாத இருக்குது. ஒன் பை ஒன்னா பார்த்தீங்கன்னா நம்ம கண்டுபிடிச்சு உங்களுக்காக பார்த்தீங்கன்னா கொண்டு வந்து சேர்க்கிறோம். ஸோ இதுக்காக பார்த்தீங்கன்னா நீங்க ஒரே ஒரு லைக் பண்ணிங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இப்போ வாங்க விரிவா பார்க்கலாம். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லென்த்தா தான் பார்க்கணும். 24 பக்கமும் நம்ம பார்க்கணும். என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் உங்களுக்கு ஷார்ட்டா பார்த்தீங்கன்னா எவ்வளவு முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமா பார்த்தீங்கன்னா சொல்ல பார்க்குறேன். வாங்க விரிவா பார்க்கலாம். கடலூர் மாவட்டத்தை சேர்ந்த ஐஸ்வர்யாங்கிறவங்க பார்த்தீங்கன்னா ஒரு கேஸ் போட்டிருக்காங்க. அது எத்தனை பேர்த்து மேலே போட்டிருக்காங்கன்னா ஒரு 7 பேர்த்து மேலே போட்டிருக்காங்க. அது யாராருன்னு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் ஒன் பை ஒன்னா நம்ம பார்த்தீங்கன்னா ஷோ பண்ணுறோம். நீங்கள் பார்த்துக்குங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஒன் பை ஒன்னா சொன்னால் ரொம்ப லேட் ஆகும். ஃபர்ஸ்ட் பேஜில் கொடுத்துருக்காங்க. அந்த ஐஸ்வர்யாங்கிறீங்க கடலூர் மாவட்டத்தை சேர்ந்தவங்க. அவங்க எதன் கீழே போட்டிருக்காங்கன்னா பிரிவு 226 கீழ் தான் பார்த்தீங்கன்னா ரிட் மனு தாக்கல் செஞ்சிருக்காங்க. அது பார்த்தீங்கன்னா கடலூர் மாவட்ட ஆட்சியருக்கு எதிராக பார்த்தீங்கன்னா வெளியிட்டிருக்காங்க. மூணாவது பிரதிவாதியான கடலூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் பார்த்தீங்கன்னா 9/10/2025 நோட்டிபிகேஷன் விட்டுருந்தாங்க. ஸோ அதோட அறிவிப்பு பதிவு பார்த்தீங்கன்னா நீதிமன்றம் கேட்டிருக்கு. என்ன எதுக்குன்னு கேட்டிருக்குன்னா நீதி வழங்குறதுக்காக நீதிமன்றம் பார்த்தீங்கன்னா கேட்டுள்ளதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. மேலும் அந்த அறிவிப்பு பார்த்தீங்கன்னா ரத்து செய்து கடலூர் மாவட்ட கிராம பஞ்சாயத்து செயலாளர் பதவிக்கான எனது வேட்பு மனுவை பரிசீலனை செய்யுமாறு உத்தரவிடுவேன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த நேர்காணல பார்த்தீங்கன்னா ரத்து செஞ்சு அவங்க அப்ளிகேஷன் போட்டிருக்காங்க பாருங்க, அந்த ஐஸ்வர்யாங்கிறீங்க அதை பார்த்தீங்கன்னா மறுபரிசீலனை செய்யணும் பார்த்தீங்கன்னா கேஸ் போட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா இரு தரப்பும் பார்த்தீங்கன்னா கேட்டு ஜட்ஜி பார்த்தீங்கன்னா ஆர்டர் போட்டிருக்காங்க. அதை தான் நம்ம பார்த்தீங்கன்னா விரிவாக பார்க்கலாம். இந்த ஐஸ்வர்யாங்கிறீங்க கடலூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் மேல என்ன கேஸ் போட்டிருக்காங்கன்னா 10ஆம் வகுப்பு தரநிலை மதிப்பெண்களை பார்த்தீங்கன்னா அடிப்படையாக கொண்டு மாவட்ட ஆட்சித்தலைவர் பார்த்தீங்கன்னா தனிச்சையாக பாரபட்சமானவை பகுத்தறிவை இந்த அரசியலமைப்பு 14/16 பிரிவின் கீழே பார்த்தீங்கன்னா கடலூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் மீறிட்டாங்க. அதுதான் பார்த்தீங்கன்னா ரிட் மனுவா தாக்கல் செஞ்சுக்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா பிரதிவாதிக்க அரசு தரப்புல வழக்கறிஞர் ஆஜராகி அது கேஸ் போட்டாங்க பாருங்க ஐஸ்வர்யா. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சில தகவல் பார்த்தீங்கன்னா கொண்டு அவங்களுடைய கவனத்தை கொண்டு வந்திருக்காங்க. அதை பார்த்தீங்கன்னா நான் பார்க்கலாம். இந்த வழக்கு பொறுத்த வரைக்கும் 24 பேஜ் இருக்கு. 24 பேஜும் நாம பார்த்தீங்கன்னா ஒன் பை லைன் பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா அதுதான் மேட்ரு இருக்கும். ஸோ என்ன மேட்ருங்கிறத நான் சொல்லிடுறேன். ஐஸ்வர்யாங்கிறீங்க பார்த்தீங்கன்னா இந்த வழக்கில் என்ன கேட்டிருக்காங்கன்னா நான் மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பை சேர்ந்தவர். அதே மாதிரி மார்ச் 2008 10ஆம் வகுப்பு எக்ஸாமினேஷன் எழுதி அவங்க பார்த்தீங்கன்னா நல்ல மதிப்பெண் பெற்றிருக்காங்க. அப்போதைக்கு இருந்த 2008 பார்த்தீங்கன்னா இருந்த அறிவியல் பாடமா இருக்கட்டும் அனைத்து பாடத்தோட மதிப்பீடு முறை பார்த்தீங்கன்னா கோட்பாடு அடிப்படையிலானது. 2008ஆம் ஆண்டு தனது 10ஆம் வகுப்பு மதிப்பெண் எழுதிட்டாங்க. அடுத்து 2010 பார்த்தீங்கன்னா அவங்க 12ஆம் வகுப்பு முடிச்சிட்டாங்க. நல்ல மார்க் தான் பார்த்தீங்கன்னா எடுத்திருக்காங்க. எல்லா விதிகள் படி கிராம பஞ்சாயத்து செயலாளர் பதவிக்கு பார்த்தீங்கன்னா பரிசீலிக்கப்படுவதற்கு அனைத்து வகையிலும் அவங்க பார்த்தீங்கன்னா தகுதியானவர். ஆனா பரிசீலிக்கப்படவில்லைன்னு பார்த்தீங்கன்னா சொல்லி கொடுத்துருக்காங்க. நீங்க கமாண்ட்ல கேட்டிருந்தீங்க 2010க்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு 480 மதிப்பெண் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். அடுத்து கொரோனா வந்துச்சு. அதுலயும் பார்த்தீங்கன்னா 67% தான் சொல்லியிருந்தாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா 67.7 + 15னா கூட கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் வருது. எப்படி செலக்ட் ஆக முடியும்? இப்போ பார்த்தீங்கன்னா சமச்சீர் கல்வி கொண்டு வந்தாங்க. இப்போலாம் 495 99 பார்த்தீங்கன்னா எடுக்கிறாங்க. ஸோ அப்போ 450 எடுக்கிறதுக்கே கஷ்டப்பட்டவங்களுக்கும் இப்போ ஈஸியாக 499 எடுக்கிறவங்களுக்கு என்ன வித்தியாசம்? அப்போ பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி வைக்கும்போது அப்போ 495 இந்த சமச்சீர் கல்வியில் இருக்கிறவங்க தானே அதிகமாக செலக்ட் ஆவாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா 2010 முன்னாடி இருக்கிறவங்க செலக்ட் ஆக மாட்டாங்க. அதுதான் பார்த்தீங்கன்னா கேஸே பார்த்தீங்கன்னா இவங்க அதுதான் போட்டிருக்காங்க. நீங்க பார்த்தீங்கன்னா கமெண்ட்ல தான் கேட்டீங்க. ஆனா அவங்க பார்த்தீங்கன்னா கேஸே போட்டாங்க. அதோட தீர்ப்பு தான் நம்ம பார்த்தீங்கன்னா இதுல விரிவா பார்க்க போறோம். அதோட விவரம் தான் நம்ம இந்த வழக்கில் நான் பார்க்க போறோம். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா எண்ட் வரைக்கும் பாருங்க. ஐஸ்வர்யா தரப்புல இருந்து ஆஜரான வழக்கறிஞர் அவங்க என்ன சொல்றாங்கன்னா
பழைய கல்வி முறைக்கும் தற்போது இருக்கக்கூடிய சமச்சீர் கல்விக்கும் இடையிலான வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வேறுபாடுகள் உள்ளது. அந்த வேறுபாடுகள் வந்து பார்த்தீங்கன்னா பிரிவுகளா பிரிச்சு வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி இந்த நேர்காணல் நடத்தாம இந்த இரு பிரிவிலும் படித்தவர்கள், அதாவது 2010க்கு முன்னாடி இப்ப சமச்சீர், இந்த 2 பேத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இடையே சமத்துவமின்மையை நிலைநிறுத்துவதை தவிர வேறில்லை என்று வந்து பார்த்தீங்கன்னா வாதாடுகிறார். ஏனெனில் பழைய பிரிவை சேர்ந்த நபர்கள் அதிக மதிப்பெண் பலன்களை பெற்றிருக்க மாட்டாங்க. அதாவது 2010க்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா படிச்சீங்க, அதிக மதிப்பெண் எடுத்திருக்க மாட்டாங்க. இப்ப சமச்சீர்ல படிக்கிறீங்க, அதிக மதிப்பெண் பெற முடியும். எனவே வேட்பாளர்கள் குறுகிய பட்டியலிடுவதற்கு பதிலளித்தவர்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட முறை மிகவும் விபரீதமானது, தனிச்சையானது மற்றும் நியாயமற்றது. அரசு தரப்புல வந்து பார்த்தீங்கன்னா ஆஜராகி பதில் கொடுத்துருக்காங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா தனிச்சையானது, அதே மாதிரி நியாயமற்றது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. அரசு தரப்புல 10ஆம் வகுப்பு தான். அதில் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா நீங்க 2008ல படிச்சிருக்கிறீங்க, 2010க்கு முன்னாடி படிச்சிருப்பீங்க. கொரோனா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சான்றிதழ் கொடுத்துருக்கலாம். இல்ல இப்ப சமச்சீர்ல படிச்சிருக்கலாம். ஆனா வந்து பார்த்தீங்கன்னா நாங்க வந்து பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு தான். நீங்க வந்து பார்த்தீங்கன்னா எப்ப வேணாலும் படிச்சிருக்கலாம்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. அதுக்கு தான் இந்த ஐஸ்வர்யா தரப்புல வந்து பார்த்தீங்கன்னா அவங்க இது நியாயமற்ற முறைன்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இந்த 2019ல கொரோனா வந்துச்சு. அந்த டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா 2020, 21ல வந்து பார்த்தீங்கன்னா தேர்ச்சி பெற்றவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 66.67% தான் குடுக்குறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நியாயமற்றது. மதிப்பெண்கள் வழங்குவது உரிமைகளை முற்றிலும் தோற்கடிக்கிறது. அவங்களுடைய உரிமையை வந்து பார்த்தீங்கன்னா முற்றிலும் தோற்கடிக்கிறது. இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இதுன்னு சொல்லியிருக்காங்க. நிர்வாக வசதிக்காக 10ஆம் வகுப்பு மதிப்பெண் அடிப்படையாக கொண்டு ஒரே அளவுகோலா ஏற்றுக்கொள்ள இந்த அரசு உத்தரவு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா நியாயமற்றது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. மேலும் வந்து பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு மதிப்பெண் நேர்காணல் அடிப்படையில் இந்த ஆட்கள் எடுக்கிறதுக்கு இந்த அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிரானது. எனவே ஆட்சேபனைக்குரிய அரசு உத்தரவு, அதாவது தமிழக அரசு ஜிஓ விட்டாங்க பாருங்க, நோட்டிபிகேஷன் விட்டாங்க பாருங்க, அதை வந்து பார்த்தீங்கன்னா வெளியிடப்பட்ட அறிவிப்பு வந்து பார்த்தீங்கன்னா ரத்து செய்யப்பட வேண்டும். அந்த நோட்டிபிகேஷனே ரத்து செய்ய வந்து பார்த்தீங்கன்னா வழக்கு போட்டாங்க. மேலும் இந்த அரசுக்கு வழிகாட்டுதல் வேண்டாம். அதே மாதிரி மேலும் பகுத்தறிவு தரப்படுத்தப்பட்ட அணுகுமுறையை பின்பற்றுமாறு அரசுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வழிகாட்டுதல் வழங்கணும்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. அரசு தரப்பு வழக்கறிஞர் ஆஜராகி அவங்க வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்றாங்கன்னா, மாவட்ட ஆட்சித்தலைவர் வெளியிட்ட நோட்டிபிகேஷன்ல எந்த ஒரு மிஸ்டேக்கும் கிடையாது. சட்டப்பூர்வமா வந்து பார்த்தீங்கன்னா நாங்க கரெக்டா தான் விட்டுருக்கோம். எந்த ஒரு குறைபாடும் கிடையாது. அதனால இந்த ஐஸ்வர்யாவுடைய மனு வந்து பார்த்தீங்கன்னா நிராகரிக்கணும், தள்ளுபடி செய்யணும்னு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வாதாடி இருக்காங்க. இரு தரப்பிலும் ஆஜராகி வாதங்களை வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே நீதிமன்றம் கேட்டுக்கிட்டு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பரிசீலித்து பதிவில் வந்து பார்த்தீங்கன்னா கிடைத்த பொருட்களை படுத்துது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தீர்வு கொடுத்துருக்காங்க பாருங்க. கடைசியா வந்து பாத்தீங்களா நீதிமன்றமும் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டாங்க. விபரீதமானது, தனிச்சையானது, நியாயமற்றது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஐஸ்வர்யா தரப்புல சொன்னாங்க பாத்தியா? இந்த நோட்டிபிகேஷன்ல இந்த ஜிஓல வந்து பார்த்தீங்கன்னா அப்படி எதுவுமே எங்களால கண்டறியப்படவில்லை. ஸோ இந்த ஜிஓ இருக்கட்டும், நோட்டிபிகேஷனா இருக்கட்டும், 2மே வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டா இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறைதானா ஒழிஞ்சு இந்த நோட்டிபிகேஷன் ரத்து செய்யறதுக்கு ஒரு காரணமா இருக்க முடியாது. அதனால இந்த மனு வந்து பார்த்தீங்கன்னா நாங்க தள்ளுபடி செய்கிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தீர்ப்பு கொடுத்துட்டாங்க. இதுதாங்க வந்து பார்த்தீங்கன்னா 24 பக்கம் கொடுத்துருக்காங்க. இப்ப நாம வந்து பாத்தீங்கன்னா இந்த வழக்கை விட்டுருங்க. நாம வந்து பாத்தீங்கன்னா நார்மலா யோசிக்கும் போது நமக்கு வந்து பாத்தீங்கன்னா தெரியுங்க. இதுல 3 தான். 2010க்கு முன்னாடி சமச்சீர் கல்வி, அதே மாதிரி இந்த கொரோனா டைம், இந்த 3 தான். அப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த வேகன்சி வந்து பாத்தீங்கன்னா 3ஆ பிரிச்சிருக்கலாம். 2010க்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா படிச்சுக்கிறாங்க பாருங்க, அவங்களுக்கு கொஞ்சமும், இந்த சமச்சீர்ல படிச்சிருக்காங்க பாருங்க அவங்களுக்கும், அதே மாதிரி இந்த கொரோனா டைம்ல படிச்சிருக்காங்க பாருங்க அவங்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா இந்த சீட் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு மட்டும்தான் ரிசர்வ் பண்ணியிருக்கலாம். சோ அந்த மாதிரி இருக்கும்போது இந்த மாதிரி மனுக்கள் வந்து பாத்தீங்கன்னா வந்திருக்காது. இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா நீதிமன்றம் சொல்றதுதான் நாம வந்து பாத்தீங்கன்னா கேட்க முடியும். அதுதான் வந்து பாத்தீங்கன்னா தமிழக அரசும் கேட்கும். சோ அதனால இந்த அறிவிப்பு வந்து பாத்தீங்கன்னா ரத்தாகாது. இதை வந்து நாம வந்து பாத்தீங்கன்னா என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, இந்த கிராம ஊராட்சி செயலாளருக்கான நேர்காணல் ரத்து செய்யப்படவில்லை. உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மீண்டும் வந்து பாத்தீங்கன்னா நடைபெறும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு தெளிவா தெரியுது. இந்த நோட்டிபிகேஷன் ரத்து செய்ய மாட்டாங்க. அப்படி ரத்து செய்யறதுனா இதுலயே சொல்லியிருப்பாங்க. சோ பண்ண கிடையாது. உங்களுக்கு மீண்டும் வந்து பாத்தீங்கன்னா வரும். இன்னும் பல வழக்குக்குது, எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டுக்கு உங்களுக்கு வரும். இந்த மாதிரி அப்டேட் நான் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுடைய ட்ரெண்டிங் ஜாப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்குதுன்னு நினைச்சீங்கன்னா ஒரே லைக் பண்ணிக்கங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.